இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான ஆன்மீக தாள்களையும் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ தம்ப்நெயில்ல பார்த்தது போல என்ன பார்க்க போறோங்கிறத ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல கொஞ்சம் தம்ப்நெயில்கேற்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 2026 தற்போது 3வது மாதமான மார்ச் மாதம் நடந்துட்டு இருக்கு. ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2 மாதம் முடிந்து 3வது மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆன இந்த 3வது மாதம் சாதாரணமா ஸ்டார்ட் ஆகல, ரொம்பவே சிறப்பான முறையில ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன்னா மாதம் பிறந்த 2-3 நாள்லயே சந்திர கிரகணமானது நடைபெற்றது. அதனோடு தான் இந்த மாதமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்டார்ட் ஆன இந்த மாதத்துல மார்ச் 7 நிறைய கிரக மாற்றங்களால இதெல்லாம் நடந்தே தீரும் என்பது குறிப்பிடப்படுது. சோ ஒரு பழமொழி இருக்கு, நேரம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும், நேரம் நல்லானா நல்லா இருக்காதுன்னு. அதனால நேரம் நெருங்கிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நாம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். சோ அந்த வார்த்தைக்கு ஏற்ப இப்ப கிரகங்களால நேரம் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எந்த ராசிக்கு பார்க்க போறோம்னா மேச ராசிக்கு பார்க்க போறோம். சோ மேசம் ராசியில பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்க ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெற முடியும். ஸோ அதிர்ஷ்டமா இருந்தாலும் சரி, ஆபத்தா இருந்தாலும் சரி, என்ன நடக்குதுங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி பத்தி கண்டிப்பா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த உத்தரவு பெட்டியில எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்துல சில தாக்கங்களை ஏற்படுத்துதோ அது போலதான் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்களும் அப்பப்ப சில தாக்கங்களை ஏற்படுத்தும். அதனால என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை தெளிவா நாம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரி, மேச ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்கள் மார்ச்ல என்ன மாதிரியாக வேலையை செய்ய போது, என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முதல்ல ஷேர் பண்றேன். முதல்ல அதெல்லாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்க ராசிக்கான பலனை அதிரடியா டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்கலாம். மார்ச் மாதம் நிறைய கிரக பயிற்சிகள் நடக்குது தொழில்துறையில. இதனால 12 ராசிக்காரங்களுக்கும் மாற்றங்கள் காத்திருக்கு. இதுல யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டதுங்கிறது அந்தந்த ராசிக்காரங்களுக்கு வரும்போது தெரிஞ்சுக்குங்க. 2026வது ஆண்டின் 3வது மாதமான மார்ச் சூப்பரா பிறந்துருச்சு. எதிர்வரக்கூடிய இந்த மார்ச்சில கிரகநிலை மாற்றங்கள் நிறைய காண இருக்கு. குறிப்பாக மார்ச் 2ஆம் தேதி மீன ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிரன் மால்விய ராஜயோகத்தை உண்டாக்குறாரு. அதை தொடர்ந்து மிதுன ராசியில சஞ்சாரம் செய்து வரக்கூடிய குரு பகவான் வகர நிவர்த்தி அடைகிறாரு. இதே போல மார்ச் 15 அன்னைக்கு சூரியன் மீன ராசியில குடியேறாரு. இந்த மாதிரி நிறைய சுபிட்சமான கிரகநிலை மாற்றங்கள் மார்ச் மாதம் நிகழ இருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்களுடைய தாக்கம் தான் எல்லாருக்குமே பலனை அளிக்க போகுது. அதுல மேச ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலனை அளிக்குங்கிறத தான் பார்க்க போறோம். கிரகநிலையுடைய கணிப்பாளர்கள் கூற்றுப்படி மார்ச் 2026 சாதகமான பலன்கள் அளிக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் பல நிகழ இருக்கிறதாக சொல்லப்படுது. தனிநபர் வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்கள் கொண்டு வரும். அதுல குரு பகவான் தான் ஃபர்ஸ்ட். இவர் மார்ச் 11ஆம் தேதி வகர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த கிரகநிலை மாற்றமானது உண்மையாலுமே சுபிட்சமான மாற்றமாக பார்க்கப்படுது. இதே போன்று கும்ப ராசியில மார்ச் 21ஆம் நாள் புதன் வகர நிவர்த்தி அடைகிறாரு. தொடர்ந்து மார்ச் 26ஆம் தேதி செவ்வாய் கிரகம் எழுச்சி அடைகிறது. இந்த மாதிரி எழுச்சி அடைகிறது, வகர நிவர்த்தி அடைகிறது, இதெல்லாம் மார்ச்ல நிறைய இருக்கு. சோ இதனுடைய நாள் மற்றும் பயிற்சியுடைய விவரத்தை சொல்லிடுற. மார்ச் 2ஆம் தேதி மீன ராசியில சுக்கிரன் சஞ்சாரம். மார்ச் 11ஆம் தேதி மிதுனத்துல குரு வகர நிவர்த்தி. மார்ச் 14 கும்பத்துல புதன் வகர நிலையில எழுச்சி. மார்ச் 15 மீன ராசியில சூரியன் சஞ்சாரம். மார்ச் 21 கும்பத்துல புதன் வகர நிவர்த்தி. மார்ச் 26 கும்பத்துல செவ்வாய் எழுச்சி. இந்த மாதிரி எழுச்சி, அதுக்கப்புறம் வகர இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி தான் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. இதனோட அடிப்படையில தான் மேச ராசிக்காரங்களுக்கு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதத்துல பிறந்த மேச ராசிக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டா இருக்கும். முதல்ல உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய
தைரிய வீரியஸ்தானத்துல குரு வக்கரத்தோடு இருக்கிறாரு. சுகஸ்தானத்துல சந்திரன், பஞ்சமஸ்தானத்துல கேது, தொழில் ஸ்தானத்துல சூரிய சுக்கிரன் புதன் வகரத்தோடு சனி ராகு செவ்வாய் இந்த மாதிரி எல்லாம் தொழில் ஸ்தானத்துல கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரக நிலைகள் அமைஞ்ச அடிப்படையில தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். எதையும் சமாளித்து குறுகிய காலத்துல முன்னுக்கு வரக்கூடிய திறனுடைய மேச ராசினரு இந்த டைம் உங்களுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய திறமையானது உண்டாகும். அடுத்தவர்களுடைய செய்கை உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம். எனவே எல்லாத்துக்கும் நிதானமா இருப்பது நல்லது. சொந்த காரியங்கள்ல தாமதம் ஏற்படலாம். சின்ன விஷயங்களால் மனநிறைவை அடைவீங்க. எதிர்ப்பாளினரிடம் பழகும் போது கவனம் தேவை. அதுல கவனமா இருந்தீங்கன்னாவே ப்ராப்ளம் பாதி உங்களுக்கு சால்வ் ஆகும். தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டி மொத்தமா குறையும். மருந்து ரசாயன போன்ற தொழில்கள்ல எதிர்பார்த்த லாபம் இப்ப கிடைக்கலாம். அதனால லாபம் கிடைக்க முயற்சி பண்ணுங்க. அப்புறம் உத்தியோகத்துல இருப்பவங்க அலுவலக தொடர்பான காரியங்கள்ல ஈடுபடும் போது அவசரப்படாம நிதானமாக செயல்படுவது காரிய வெற்றியை உண்டாக்கும். எளிதில் மற்றவர்களோடு கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குடும்பம் தொடர்பான கவலைகள் ஏற்படும். குடும்ப செலவை சமாளிக்க பணவரவு இருக்கணும். எதிர்பார்த்த உதவிகள் அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். மனதுல கூட ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சியானது உண்டாகும். உறவினர் நண்பர்கள் மத்தியில மதிப்பு மரியாதை கூடும். பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய செயல்கள் உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். எனவே நிதானமாக செயல்படுவது ஒரு விதத்துல நன்மை தரும். எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய திறமையானது கூடும். அதனால யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாம எதையுமே செய்ய முற்படுவீர்கள். நட்பு வட்டத்துல நிதானமாக பழகுவது நல்லது. உற்சாகமாக இருக்கணும். டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு நல்ல பெயர் ஏற்படும். அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு எதிலும் வெற்றியானது கிடைக்கும். செயல்கள்ல வேகமானது உண்டாகும். புத்தி சாதுரியமோ அறிவு திறனோ அதிகரிக்கும். எதை செய்வது எதை விடுவது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த பணவரவு தாமதப்படும். திடீர் சோர்வு உண்டாகும். மாணவர்களுக்கு கூட கல்வியில இருந்த போட்டி குறையும். எதையுமே அவசரப்படாம நிதானமாக செய்வது நல்லது. கிரக ரீதியாக பொதுவா உங்க ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்ப நெக்ஸ்ட் உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கிறத சொல்றேன், வாங்க பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் அஸ்வினில பிறந்த மேசராசி. உங்களுக்கு இந்த டைம் உறவினர்கள் வகையில தவிர்க்க முடியாத சுப செலவுகள் சுமக்க நேரும். முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பும் உண்டாகும். அது உங்க எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்கும். சிலர் கூட்டு முயற்சிகள்ல லாபம் தேடலாம். சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்க நட்சத்திரத்துக்கு பலன்கள். அப்புறம் பரணியில பிறந்த மேச ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த டைம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில வெற்றி அடையலாம். சேமிப்பு அடையலாம். உங்க உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தி தரும். எதிர்ப்பும் இடையூறும் ஒரு புறம் இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையால தைரியத்தால அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீங்க. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான மாற்றமானது ஏற்படும். அப்புறம் ஃபைனலா கார்த்திகை 1ஆம் பாதத்துல பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு கடமைகளை காப்பாற்றுவீர்கள். பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் வைத்திய செலவு அல்லது வீண் விரைய செலவு தவிர்க்க முடியாததா இருக்கும். அதனால சில சமய விரக்தி ஏற்படலாம். மனதுல ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும். தொழில் வியாபாரம் உத்தியோகத்துல பிரச்சனை இருக்காது. ஸோ அதை நினைச்சு நீங்க ஹாப்பியா இருங்க. இது உங்க நட்சத்திரத்துக்கு பலன். ஸோ பரிகாரமாக கந்தசஷ்டி விரதம் இருந்து முருகனை வணங்கினீங்கன்னா பிரச்சனைகள் குறையும், மனதுல அமைதி உண்டாகும். இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செய்திடுங்க. ஸோ இந்த முக்கியமான தகவல்களை நீங்க பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும். ஸோ வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கவங்களும் உங்களை போல மேச ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த தகவல்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனல்ல போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க. அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். நன்றி.